ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான சோப்பு தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நான் 250 கிராம் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். அந்த 250 கிராம் ஆயிலோட பொட்டேட்டோ டிஎம் வாட்டரில் ரைஸ் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த ரைஸை இந்த டிஎம் வாட்டர் ப்ளஸ் உருளைக்கிழங்கு மூணையுமே நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த ஆயிலோடு நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆயிலில் நம்ம எந்த கலவைகள் நம்ம சேர்க்கணும், என்ன சோப்பு தயார் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஆயிலில் எப்போயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கோல்டு ப்ராசஸ் மெத்தடு சோப்பு நம்ம தயார் பண்ணுறப்ப அப்போ தான் நம்மளுக்கு திப்பியாக இல்லாமல் நல்ல ஆயிலோடு மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ வந்துட்டு இதோட நான் வந்துட்டு ஸ்பெஷலாக கொஞ்சோண்டு ஒயிட் அவலை வந்து கொஞ்ச நேரம், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் அவல் வந்து என்கிட்ட இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை 1-2 மிக்சியில் அரைச்சிட்டு இதோடு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோப்பு நம்மளுக்கு இந்த கலவைகள் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக இதோட கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். இதில் நம்ம எந்த கலருமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. ஒரிஜினல் கலர் தான் நம்மளோட சோப்பு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்கும், ஏன்னா நம்ம ரைஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஆயிலோடு மிக்ஸ் ஆன பிறகு, அதாவது நம்ம லேயெல்லாம் சேர்த்துருவோம் இல்லையா, லேயெல்லாம் சேர்த்த பிறகு இந்த கலர் வந்து பாருங்கள் எல்லோ கலராக நம்மளுக்கு மாறிடும். இப்போ நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நம்ம லே எல்லாமே நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்சிங் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். டைம் ஆக பாருங்கள் அந்த லே நம்ம ஊற்றின உடனேயே நம்மளுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அருமையான ஒரு கலரில் நம்மளுக்கு வந்து இருக்குது. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அவல் வந்து கொஞ்சம் அங்கங்கே திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அதை வந்து கொஞ்சம் ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப்பை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு அவல் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், அது உங்களோட விருப்பம். நம்ம இந்த சோப்பை எதுக்காண்டி தயார் பண்ணுறோம் அப்படின்னா, என்னோடய பொண்ணுக்கு வந்து முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளாக் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சோப்பு வந்து என்னோடய பொண்ணு எப்பயுமே யூஸ் பண்ணுவாள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சோப்பு. அது மட்டும் இல்லை, கண்ணு கீழே இருக்கிற கருவளையமாக இருக்கட்டும், அது கூட இந்த சோப்புக்கு வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். பொதுவாக அந்த மாதிரி ஹோம்மேட் சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மாதத்துலேயோ 1 வாரத்துலேயோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்காதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே தான் நல்லா ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். சில பேர் வந்து நினைக்கிறாங்க அந்த சோப்பு போட்ட உடனே வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிளாக்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கிடையாதுங்க. ரொம்ப பொறுமை வந்து நம்மளுக்கு தேவை. ஹோம்மேட் சோப் வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த சோப்பை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு சரியான பதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து மோல்டில் ஊற்ற போகிறேன். இந்த சோப்பு வந்து ரொம்ப ஒரு அருமையான பியூட்டி சோப் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப அருமையான சோப்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ஆயில் வந்து நம்ம 250 கிராம் எடுத்துருக்கோம். அதாவது 175 கிராமுக்கு நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். மீதி அளவுக்கு வந்துட்டு நான் கோகோனட் ஆயிலோட கொஞ்சோண்டு கேஸ்ட்ரோ ஆயில், அதுக்கப்புறம் பாம் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து மொத்தம் 3 ஆயில் சேர்த்துருக்கோம். அது போக ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு ரைஸ் டிஎம் வாட்டரில் நம்ம ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அவலை வந்துட்டு ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு நான் மோல்டில் அழகாக வந்து சோப்பு வந்து ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ரோஸ் இதழை வந்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக வந்துட்டு அந்த ரோஸ் இதழையுமே நான் சோப்பில் வந்து மேலே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களோட விருப்பம் தான். அவல் யூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி ரோஸ் இதழ்களை பயன்படுத்துகிறதும் அது உங்களோட விருப்பம். இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. இது கொஞ்சம் டெக்கரேட்டாக நம்மளுக்கு இருக்கும் சோப்பு பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அது போக வந்துட்டு ஏபிசி சோப்பு, என்னோடய சேனலில் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இந்த ஏபிசி சோப்பு தான். ரொம்ப ஒரு அருமையான சோப்புங்க.
இதையுமே என்னோடய ரிலேஷனில் ஒருத்தவங்க இந்த சோப்பை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக அவங்களுக்கு இந்த சோப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னனால இந்த சோப்பு வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். மொத்தம் இதில் 6 சோப்பு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 6 சோப்பு மட்டும் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு ஆலிவேரா, கேரட், பீட்ரூட் நம்ம வந்துட்டு இதில் வந்து சேர்த்துருக்கோம். சோப்பு வந்து நம்மளுக்கு ரெடியாக ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். மோல்ட்லேருந்து நம்ம எடுக்கிறப்ப நான் வீடியோ இதோடய நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஏபிசி சோப்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஆலிவேரா, பீட்ரூட், கேரட் கலந்த சோப்பு தான் இது. கலர் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் பார்க்குறதுக்கு. அதாவது மஞ்சுஸ்தா சோப்பு எந்த கலரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இது வந்து நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சோப்பும் ரொம்ப பயனுள்ள சோப்பு. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னும் நான் நிறையா சோப்புகள் தயார் பண்ணுறப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டு தேவைக்காண்டி மட்டுமே நம்ம சோப்பு ரெடி பண்ணலாம். பாய். உங்களுக்கு எல்லாமே கிடச்சது அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த ஜூஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோடய வீடியோஸ்லேயே நான் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். சில சோப்புகளை